வணக்கம். தேசாந்திரி எழுதியவர் எஸ். ராமகிருஷ்ணன். பகுதி 11. சத்னாவில் ஒரு இரவு. கஜ்ராஹோ போகிறதுக்காக டிசம்பர் மாதத்து இரவு நேரத்தில் வாரணாசி ரயில் நிலையத்தில் நான் காத்துட்ருந்தேன். சத்னாவுக்கு போயிட்டா அங்கேருந்து ஒரு 4 மணி நேர பயணத்தில் போய் அங்கே சேர்ந்துடலான்னு சொன்னாங்க. அது நல்ல ஒரு குளிர்கால இரவுன்றதால ரயில் நிலையத்தில் கூட்டமே இல்லை. நான் அணிஞ்சிருந்த கம்பளி ஆடைகளை தாண்டி குளிர் நெஞ்சில் படிஞ்சிட்டு இருந்தது. ஒரு மெல்லிய நடுக்கமும் குளிரால் இருந்தது. அதன் மூலம் வேதனையும் ஏற்பட்டுச்சு. குளிர்காலம்னா லேசாக பின்பனி பெய்கிற மதுரை பகுதியில் வாழ்ந்துட்டு வட இந்தியாவோட குளிர்காலத்தை பார்க்கும்போது குளிர் அப்படின்ற வார்த்தையோட முழுசான அர்த்தத்தை உணர முடிஞ்சுது. காசியோட குளிர் நம்மளோட நரம்புகளெல்லாம் ஊசியால் செருகிறது போல் இருக்கும். 10 நாளுக்கு மேலாக தொடர்ந்து பயணத்தில் இருந்த எனக்கு எங்கேயாவது வெயிலை தேடி ஓடிடணும் போல் இருந்துச்சு. வெயிலோட வருகை ரொம்ப தாமதமாகவும் குறைவாகவும் இருந்துச்சு. இதனால் பகல் நேரத்தை விட இரவு தூங்கியதுமே மனதில் குளிர் பரவ தொடங்கிடும். ஏதாவது ஒரு அறைக்குள்ளே போய் கம்பளியை போர்த்திக்கிட்டு சுருண்டுடணும். 7 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடித்து கம்பளியை போர்த்திக்கிட்டு அந்த குறைந்த மின்சார வெளிச்சத்தில் ஏதாவது ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருப்பேன். குளிர்னால் உறக்கம் கூடுறதும் எளிதாக இல்லை. பாதி உறக்கத்தில் ஒரு ஆள் எழுப்புறது போல் குளிர் தன் அகன்ற கைகளால் தொட்டு என்ன எழுப்போம். சில சமயம் உடலின் மீது யாரோ ஏறி உட்காந்துட்டு அமுக்கிறது போல் இருக்கும். பின் இரவில் விழிச்சிட்டாக்கா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உறக்கமும் வராது, விழித்திருக்கவும் முடியாது. காரணமற்ற பயம் வேறு இலைகளைப் போல் மனசில் உதிர தொடங்கும். அந்த மூடிய ஜன்னல்களுக்கு வெளியில் நகர குளிர் தன் விளையாட்டு மைதானம் போல் ஆக்கியிருக்கும். தெருக்கள் வீடுகள் எல்லாம் உறைஞ்சி போயிடும். சில நேரங்களில் ஜன்னலோட இரும்பு கம்பிகள் கூட குளிர் தாங்க முடியாமல் நடுங்குவது போல் இருக்கும். வட இந்தியாவில் இப்படி தான் இருக்கும் குளிர். வட இந்திய நகரங்களில் உள்ள குளிர் அலைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடியது, காற்றோடு கூடியது. அந்த காற்று சிறிய ஒரு ஊசி முனை இடம் கிடச்சாலும் உள்ளே நுழைஞ்சிடும். கால் விரல், கைகள், உதடுகள், தலைமயிர் என எல்லா இடத்துலையும் குளிரோட ரேகை பதிந்திருப்பத விடிகால கண்ணாடியில் நம்ம பார்க்க முடியும். குளிரின் கனவுகள் வர்றதும் இல்லை. குளிர் எப்போதும் நான் மறந்து போன பழைய துக்கமான நிகழ்வுகளை திரும்ப நினைவுபடுத்துறத சில வேளைகளில் உணர்ந்தேன். அது மாதிரி நேரங்கள்லாம் நான் என்னை மீறி அழுதும் இருக்கேன். குளிர் கண்ணுக்கு தெரியாமல் நடமாடும் ஒரு அரூபி. குளிருக்கு எத்தனை விரல் இருக்குது, குளிர் ஆனா பெண்ணான்னு யாருக்கும் தெரியாது. வட இந்தியாவில் குளிர் அவங்களுக்கு ரொம்ப பழக்கமான ஒரு விஷயம். ஆனாலும் அவங்க கூட குளிரின் மூர்க்க நடனத்தை பார்த்து உள்ளுக்குள்ளே பயந்து போய் தான் இருக்காங்க. இருந்தாலும் குளிரை எல்லாரும் வெறுக்கிறது இல்லை. குளிர்காலத்தின் விடிகாலைகள் ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அநேகமாக நேற்று வரை உலகின் மீது படிந்திருந்த கசடுகள் எல்லாம் அழித்து தொடச்சிட்டு புதுசாக ஊரை தெருக்களை யாரோ உருமாற்றுவது போல இருக்கும் குளிர். மைதானத்திலும் தெருக்களிலும் புகை போல அலையும் குளிர் காற்றுக்குள்ளாக அலைந்து திரியும் மனிதர்களை பார்க்குறப்போ இன்னொரு காலத்துக்குள்ளேயே போயிட்டது மாதிரி இருக்கும். ஒரு நாள் புகை மூட்டத்துக்குள்ளே சில காலடி சத்தங்களை மட்டும் கேட்டேன். நான் கேட்டதில் ரொம்ப இனிமையான சங்கீதம் அதுதான். அந்த இசை எங்கேருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக புகை மூட்டத்துக்குள்ளே நடந்து போனப்போ சிவப்பு வர்ண யூனிஃபார்ம் அணிஞ்சு பனியை விட மிருதுவான கன்னங்களோட பள்ளி சிறுவர்கள் நடந்துட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் பேசிக்கவே இல்லை. ஆனால் எல்லாரது தோழியும் சேர்த்து அணைத்தபடி அவங்களோட நடந்துட்டு இருந்தது குளிர். குளிர் பிடித்த இரவுகளுக்கு ஓரளவு பழகி போயிருந்த எனக்கு வாரணாசி ரயில் நிலையத்தில் இரும்பை தின்றபடி அடங்கியிருந்த குளிரை பார்த்தப்போ கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. குளிர் என்னை பிடிச்சிக்கிறதுக்கு முன்பாக ரயில் ஏறிடணும்னு நினச்சேன். ரயில் ரொம்ப தாமதமாக வந்துச்சு. ரயில் கிளம்பி ஒரு 10 நிமிடம் போனப்போ குளிரோட உக்கிரத்தை இன்னும் உணர முடிஞ்சுது. மூட முடியாத ஜன்னல்கள் வழியே குபுகுபுன்னு உள்ளே புகுந்தது குளிர். மர பெஞ்சுக்களை குளிர்கிட்ட சரணடைந்து விட்டது போல் குளிரை ஏற்றுக்கொள்ள துவங்கிட்டேன். இருக்கைகளின் அடியில் கூட சுருண்டு கிடந்தாங்க சில பேர். என்ன செய்யறதுன்னு தெரியல. என்கிட்ட இருந்த துண்டு சால்வை எல்லாத்தையும் போத்திக்கிட்ட பிறகும் குளிர் அடங்கலை. மெல்ல என்னோடய உடல் குளிரால் நடுங்க தோங்குச்சு. பற்கள் கட்டிக்கிச்சு. ஏதாவது சூடாக குடிக்கலைன்னா நான் உறைஞ்சி போயிடுவேன்னு தோணுச்சு. கைவிரல்லாம் வீங்கினது போல் வலிக்க துவங்குச்சு. பாதி உறக்கமும் பாதும் வலியுமா பயணம் தொடர்ந்துச்சு. சத்னா வந்து இறங்கினப்போ விடிகால. என்னால் ரயில் நிலையத்தில் இருந்து இறங்கி வெளியே வர முடியல. காய்ச்சல் கண்டது போல் உடம்பு நடுங்குச்சு. ஏதாவது மருத்துவமனைக்கு போகலான்னா கூட இந்த நேரம் மருத்துவமனை திறந்திருக்குமான்னு தெரில. பேருந்து நிலையமும் வெறிச்சோடி இருந்துச்சு. எங்காவது ஒரு அறை எடுத்து தங்கிடலான்ற முடிவோடு தேநீர் கடையில் ஒரு டீ வாங்கி குடிக்க தொடங்கினேன். குடித்து முடிக்க முன்பாக வாந்தி வந்துச்சு. கண்களை கட்டி விட்டது போல் இருந்துச்சு. சமாளித்து ஏதாவது ஒரு இடத்துல உட்கார முயன்றேன்.
அந்த சத்னாவோட பேருந்து நிலையம் அழுக்கேறி இருந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு ஆரோக்கியமற்ற நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். எங்கேயாவது உடனே போய் உடலை நலப்படுத்திக்கணும். எங்கே போகிறதுன்னு தெரியல. ஆளுங்களும் யாரும் தெரியல. கையில் வைத்திருந்த பையை நான் டீ கடையிலேயே விட்டுட்டு வந்தது சில நிமிஷங்களுக்கு அப்புறம் தான் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. ஒரு பெரியவர் அந்த பையை எடுத்துகிட்டு என் அருகில் வந்து நின்று அவரோட இந்தியில் ஏதோ கேட்டார். எனக்கு பதில் சொல்லவே தெரில. திரும்பவும் என்னோடய உதடுகள்லாம் நடுங்க தொடங்குச்சு. அவர் என்னை பற்றி கொள்வது தெரிஞ்சுது. சில நிமிடங்களுக்கு பிறகு ஒரு மருத்துவரோட வீட்டில் நான் இருந்தேன். அவரும் என்னோட இருந்தார். மருத்துவர் வெந்நீரில் ஊசியை சுட வச்சபடி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தார். எனக்கு பாதி புரிந்தும் பாதி புரியாமலும் இருந்துச்சு. குளிர்காய்ச்சல் இருக்கிறதா அவர் சொன்னது மட்டும் புரிஞ்சுது. என் பையில் இருந்து அந்த பெரியவர் பணம் எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் ஊசி போட்டு விட்டதும் ஒரு அரை மணி நேரம் அந்த மருத்துவமனை பெஞ்சிலேயே நான் தூங்கிட்டேன். அவர் அதற்குள்ளே நான் சாப்பிட பிரெட் வாங்கிட்டு வந்தார் பெரியவர். அப்புறம் தயக்கத்தோடு அவர் கூட வருமாறு என்னை அழைச்சார். நான் என்னை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டது போல் எதுவுமே செய்ய முடியாமல் அவர் கூட போனேன். சத்னாவில் இருந்து ஒரு அரை மணி நேர பயணத்தில் உள்ள சிறிய கிராமத்துக்கு போனோம். தந்தியால் அப்படின்ற அந்த கிராமத்தில் அவரது வீட்டில் என்னை ஒரு மரக்கட்டில் படுக்க வச்சு பெரிய கம்பளியால் போர்த்தி விட்டார். நான் அங்கே 2 நாட்கள் இருந்தேன். நடுக்கமும் புலம்பலுமாகவே இருந்தேன். எதுவுமே தெரியல. கஞ்சியோ ரொட்டியோ மருந்துமா அவங்க வீட்டில் கழிந்தது. 3ஆவது நாள் நான் கண் விழிச்சப்போ அந்த வீடும் அங்கே இருந்தவங்களும் எனக்கு நெருக்கமானவங்களாக இருந்தாங்க. அந்த சின்ன வீட்டில் 6 பேர் இருக்கிறத நான் அப்போ தான் கவனித்தேன். அதில் 4 பேர் பெண்கள். அவங்களில் ஒரு பாட்டியோட கட்டில் தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த முதியவை என் கைகளை பற்றிக்கிட்டு உடல் நலமாகி விட்டது, கவலைப்படாதுன்னு சொன்னாங்க. 4 நாட்கள் அந்த வீட்டில் பராமரிக்கப்பட்டு குணப்படுத்தப்பட்டேன். அவங்க குடும்பத்தோடு அந்த கிராமத்தில் உள்ள கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. சிறிய கோவில் அது. எனக்காக தான் அந்த பிரார்த்தனைன்றது பிறகு புரிஞ்சுது. நலமான மறுநாள் தன்வீர் என்ற அந்த கிராமத்து மனிதர் எனக்கு பெரிய கம்பளி ஆடை ஒன்று கொடுத்தாரு. யார் இவங்க, எதுக்காக என்னை குணப்படுத்தினாங்க, என்ன கைமாறு செய்கிறதுன்னு கலங்கி போனேன். என்னோட சத்னா வர அவர் கூடவே வந்தார். கஜ்ராஹா போகிற பேருந்தில் ஏற்றி விட்டார். பேருந்து கிளம்பும் வர நின்று கையசிச்சார். பயணத்தில் நான் பார்த்த எத்தனையோ வியப்பான இடங்கள், அதிசயமான சிற்பங்கள், அரண்மனைகள் எல்லாம் அந்த நிமிடத்தில் அர்த்தமற்று போச்சு. என்னோட பயணத்தில் நான் கண்டு அடைந்த அற்புதம் அந்த மனிதர் தான். அவரது ஊரும் சிறிய வீடும் எல்லா அற்புதங்களை விட உயர்ந்தது. என்னைக்காவது ஒரு நாள் அவங்கள என் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து என் குழந்தைகளுக்கு காட்டணும்னு அவ்வப்போது நான் நினச்சிக்கிறேன். உலகில் என்றைக்குமே தீராத அதிசயமாக இருப்பது இது போன்ற மனிதர்களும் அவர்களின் மனது மட்டும்தான். இப்போவும் ஏதாவது ஒரு குளிர் நாளில் அந்த தன்வீர் என்ற மனிதர் என் நினைவில் வந்தபடி இருக்கிறாரு. குளிர் உடலில் வரைஞ்ச இந்த வடு இன்றைக்கும் அழியாமல் இருக்கிறது. நன்றி, வணக்கம். நாளை பார்க்கலாம்.